நாமத்தினாலே பாருங்க, அவர் நாமத்துல யாருங்க அற்புதம் பண்றாங்களாம்? எல்லாரும் பண்றாங்க. சுவிசேஷம் குத்தம் அநேக அற்புதங்கள் அடையாளம் பண்றாங்க. போர்டுகள் போட்டுக்கணும். என்ன பண்றாங்கன்னா எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது ஒரு காலம் உங்களை அறியவில்லை. பாத்தீங்களா? எது அக்கிரமம் செயல்களே நீங்க என்னை விட்டு அகன்று போங்க என்று சொல்றாங்க. அக்கிரம் பார்த்தீங்களா? அக்கிரம செய்கைக்காரர்களே, அக்கிரம செய்கைக்காரர்கள். தெலுங்குல அக்கிரமம் చేయవారులారా నాయత్తు నుండి பொண்டி அணி வாருతో చెప్పును. நம்ம அக்கிரம் பண்ணது தேவனுக்கு நமக்கு தெரியுங்க. நம்ம எத்தனைனா சேர்த்து வந்து கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டாருங்க? மன்னிச்சிடுவாரா? மனுஷன் முன்னுவன்னா நீ நல்லா நான் நடிக்கலாம், நானும் நடிக்கலாம். ஆனா தேவனை என்ன பண்றாரு? அதுக்கு தான் மனுஷனும் முகத்தை பார்க்கறான். உள்ளத்தின் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் இடத்துல நம்ம எதுவுமே போய் சொல்ல முடியாது. அவருக்கு வெளிரங்கமா இருக்கு. நம்ம பார்த்தோம். எதுல நான் எப்ரேயர் 4:13 வாசிங்க பாருங்க. எப்ரேயர் 4:13. మరియు ఆయన దృష్టికి కనబడిని ఏది లేదు. దేవుని కన్నులకు సమస్తము మరుగైనది లేదు. தெளிவா தெரியுதான் தேவனுக்கு. பாருங்க, தமிழ்ல பாருங்க. வானங்கள் வழியா பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாக 13 4:13 எப்படி? அவருடைய பார்வைக்கு மறுவான சிருஷ்டி ஒண்ணும் இல்ல. பாருங்க, அவருடைய கண்கள் சகலமும் அவருடைய கண்களுக்கு நிர்வாணமாகவும் வெளிரங்கமாகவும் அவருக்கு நாம் எல்லாம் அவருக்கு கணக்கு சொல்ல வேண்டும். நம்ம என்ன செஞ்சாலும் யாருக்கு கணக்கு சொல்லலாம்? தேவனுக்கே நம்ம முன்ன நம்ம கணக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன் கணக்கு சொல்லணும்னா எல்லா நியாய தீர்ப்பு தேவனிடத்துல தான் இருக்கிறது. எங்க நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குதான் தெரியுங்களா? முதல்ல நம்ம குடும்பத்திலேருந்து, நம்ம சபையிலேருந்து தான் முதல்ல தொடங்குது. யார் ஒரு பக்கம் இன்னும் பார்க்கும்போது மத்திய 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது செம்மறி ஆடு ஒரு பக்கம், வெள்ளை ஆடு ஒரு பக்கம் பிரிக்கிறார். நல்ல ஆடுகளுக்கும் 2 ஆடு இருக்குது இல்லைங்களாங்க. அங்கே பார்க்கும்போது அது அதிகம் இல்லை, கீழே அப்படியே பார்க்கலாம். பாருங்க, அது வேர் பிரித்து, அதான் கோதுமை தனியாக பிரிக்கிற போல, அப்புறம் பதறிய தனியாக பிரிக்கிற போல, நீதிமானை தனியாக பிரிக்கிறாரு, அக்கிரமக்காரர்களே தனியா பிரிக்கிறார். காரணம் ஏன்னா யாருமே ஆகட்டும் நீதிக்கென்று பிழைக்கப்பட்டவன் நீதி காரியங்கள் மேலே தாகம் பசியா இருக்கிறான். ஆனா அக்கிரமக்காரன் பார்த்துமா, தேவன் சமூகத்தில் கூட ஒருவன் ரொம்ப தம்மை உயிர்த்துக்கணும். யாருங்க? யார் உயிர்த்திருந்த? யாருங்க உயிர்த்திருந்த தெரியுங்களா? பைபிள்ல ஏங்க எப்படி உயிர்த்திக்கணும்? தன்னை உயிர்த்திக்கிருந்த யாருங்க தெரியுமா? தன்னை பெருசா நினைச்சுக்கணும். அப்படி நினைக்கும் போது அங்கிருந்து தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? தள்ளிட்டாரு. அப்போ எங்க அவர் நினைச்சாருன்னா மனசுக்குள்ள எங்க சொல்றதுன்னா வேதத்துல எங்க சொல்றதுங்க அந்த புத்தகம் தெரியுங்களா? பெருமையுள்ளவருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்றது மட்டுமில்ல, சாத்தான் என்ன பண்ணான்னா ஏசாயா புத்தகத்தில் தான் சொல்லப்படுது இல்லைங்களா? எரேமியா எசேக்கியேல் 28 பாருங்க. ஏசாயால கொடுக்குது தீரு ராஜாவை பற்றி சொல்றாங்க பாருங்க, எடுங்க 28 எசேக்கியேல். எத்தனை வாசம் பாருங்க. தீரு ராஜாவை பற்றி சொல்லுங்க. அந்த சைடில் பாருங்க, அந்த சைடில் கை வச்சு நான் சொல்லும்போது எசேக்கியேல் 28 எடுத்துங்க.
இன்னும் கொஞ்சம் கீழே பாருங்க, இன்னும் கொஞ்சம் கீழே. தீரு ராஜாவை பற்றி சொல்லி நீங்கள் தான் தேடணும். அந்த பக்கம் பாருங்க சார், லாஸ்ட் பேரால அந்த லாஸ்ட்டில் கையை அங்கே இருக்கும் பாருங்க, அங்கே தான் பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. 7, 8. இதோ ஜாதிகளில் எசேக்கியேல் 28:8, 7 படிக்கும். அன்னு ஜனங்களுக்கும் இல்லை அது வேணாம், 12லேருந்து படிச்சு. 12 பாருங்க. மணிபுத்திரனே உரும்பி நோக்கி கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திர மோந்திரமாம் பேர் பாருங்க. நீ ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தான். எங்க இருக்கிறான் பாருங்க, ஏதேன்ல எங்க இருந்தான்? ஏதேன்ல எப்படி இருந்தானா? வலு சர்ப்பமா இருந்தா பாருங்க. அவனை பத்தி தான் இங்க சொல்லப்படுகிறது. பத்மராகமும் புஷ்பராகமும் வைரம் படைக்க பச்சை மாதவம் கோமேதம் எஸ்பி இந்திரகீதம் மரகதம் மாணிக்கம் முதலான சகல விதமான ரத்தினங்களும் பொன்னும் மூடிக்கொண்டு எத்தனையா யாரை மூடினீங்க தான்? யாரை பத்தி சொல்லுங்க இந்த அதிகாரத்தில் இந்த 12ஆம் வசனம் பார்க்கும்போது கீழ் வாசிங்க. 13, 14. அபிஷேகம் நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு பாருங்க. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருமே. தேவன் அபிஷேகம் பண்ண கேருமே. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களினால் பாருங்க. அக்னிமயமான கற்களினால் நடுவிலே நீ உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. பாருங்க, உன்னை நான் சிருஷ்டிக்கும் போதே அவனுக்குள்ள அநியாயம். உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். பாருங்க, உன் வழிகள் எல்லாம் குறையாற்றதாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை எப்படி இருந்தான பாத்தீங்களா? காப்பாற்றுகிறதான கேருபீன்களா இருந்த அவனே அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். அப்ப பார்த்தோம்னா இவன் எப்படியாப்பட்டவன் இருந்து அங்க நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவ்வளவுதான் தேவனுக்கு பிரியமா வாய்ந்தவன் தான் இவன். தேவனை துதிக்கிற ஒரு மனுஷன் இல்லைங்களா? கேருபீன்கள் சொல்லப்படுகிறது. நம்ம பார்த்து போன வாரத்தில் எடுத்தாங்க இல்லைங்களா? தேவ தூதர்களுக்கு என்ன இல்லைங்க? காலுக்குதான் வால் இருக்குதா? வால் ரக்கிங்க இருக்குது, ஆனா காலு இல்லை என்று இயேசு நமக்கு சொல்ல அடியாகும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது மூடிட்டு இருக்கிறான். ஆனா ஆவிக்கு என்ன இல்லைங்க? ஆவி மொத்தம் ஆவியுடைய இருக்காங்க இருக்குது, அது மூடிக்கிட்டு தான் போறாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன பண்றோம்? நானும் இங்க இயேசு சொல்றதான அடியாளம் நம்ம யோவான்ல படிக்க முடியும் இல்லைங்களா? யோவான் 21ஆம் அதிகாரத்துல இல்ல 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவைகளுக்கோ என்ன இல்லைங்க? ஆவிகளுக்கோ இது இல்லைன்றாருங்கோ. எனக்கும் என்ன இருக்குது? மாம்சமும் ரத்தம். அதே நேரத்துல எனக்கு என்ன இருக்குதுங்க அங்க சொல்றாரு பாருங்க. ஒரு வசந்த வாசிக்கலாம் பாருங்க, எடுக்கும் யோவான்ல தான் அது வாசிச்சு
வராங்க பாருங்க. தேவதூதர்கள் வந்து பாருங்க 20:11 வாசிங்க. யோவான் 20:12 வாசிங்க. 10 கூட படிங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்து இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களா 2 தூதர்கள் தலைமாட்டில் பாருங்க, காலு மாட்டில் ஒருவனும் தலைமாட்டில் ஒருவனும் உட்கார்ந்து இருக்குது கண்டார். அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறார் என்றார். இது வீட்டில் வருதுங்களா இதுல? அப்போ தூதர்களுக்கு நம்ம பார்த்தோம், வேற சொன்னாருங்க. நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும்னா, அதை நம்ம இன்னொரு வாட்டி கூட நம்ம தியானிக்கலாம். அதை பற்றி நம்ம திரும்ப பார்க்கும்போது இந்த அதிகாரத்தில் மத்தியில் கூட வருதுங்க. அப்போ பார்க்குவாங்க, நம்ம இயேசு என்ன பண்ணுறாருன்னா படகுல வர்றாரு. படகுல வரும்போது கபான அவர் ஒரு தரிசனம் கொடுப்பாரு இல்லைங்களா? தரிசனம் கொடுத்து என்ன பண்ணுவாருன்னா, டோரு மூடியா இருக்கும் இல்லைங்களா? டோரு மூடி இருக்கும்போது உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்றாரு. இருக்குதுங்களா? லூக்கா 2 அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. லூக்கா 2:9 பாருங்க. அதுல அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் பாருங்க, கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். பாருங்க, அவரிடத்தில் வந்து நின்னான்னா அப்போ நம்ம கால் இருக்கிறது தான் அர்த்தம் இல்லைங்களா? அவன் நின்றான். அப்புறம் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பாருங்க, அவர் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார். இது இப்படி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 18 அதிகாரத்தில் பாருங்க, இயேசு பேதுரு யோவான் 3 பேர் மேலே ஏறுறதான ஒரு சம்பவத்தை அங்கே கூட அதே மாதிரி 17 பாருங்க. 17:1 பாருங்க. மலை மேலே போகிறது பாருங்க. 17:1 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் பாருங்க அவனுடைய சகோதரனாக யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானாராம். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இங்கே சொல்லப்படும் இந்த அதிகாரத்திலே ஒரு வசனம் வந்துட்டோம். அங்க கூட அவர் ஏகாந்தரமா இருக்கும்போது சொல்லப்படுகிறதான வசனம் என்ன சொல்றாருன்னா, அவர் முகம் எப்படியாப்பட்ட பிரகாசமா இருந்தது. அவர் தூதர் சொல்லுவாங்க அங்க வந்து, இவர் வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கன்னு கேட்பாங்க. அது வாசிங்க. இவங்க என்ன பண்ணா, மோசைக்கு ஒரு வீடு கட்டிக்கலாம். அவன் போகையில் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்களாம். பாருங்க, பிரகாசமான ஒரு மேகம் வந்து அவர்களை மூடிக்கொண்டது. பிரியகுமாருడు இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் பேச்சை நீங்க கேளுங்கள் என்று ஒரு சத்தம் மேகத்திலிருந்து உண்டாகும். நான் குப்பனாத்த சொன்னேன் இல்லைங்களா? பார்க்கும்போது தேவன் எப்படி பேசுவாருன்னா, ஒரு வார்த்தை மூலமா பேசுவார். அவருடைய வானத்திலிருந்து கூட ஒரு சத்தம் தான். அவர் பார்க்க முடியாது யாரும். நம்ம யோவானில் பார்த்துடலாம். ஒரு நாள் ஒருபோதும் அவரை என்ன பண்ண முடியாதுங்க, எந்த மனுஷனும் பார்க்க முடியாது. 33 ஏத்திராகத்திலும் மோசை கூட பார்ப்பாங்க. மோசை கேட்பாருங்க, நான் எப்படியாவது உண்மை பார்க்கணும்னா முடிச்சியா பார்க்க முடியாது. ஏன்னா தேவனும் பார்க்க முடியாது, தேவ தூதர்களும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்க முடியாது. நம்ம சாதாரணமான மனுஷர்கள். ஆனால் சற்று 8ஆம் அதிகாரத்தில் மத்திய இது சங்கீதத்தில் 8 சொல்றாரு, சிறுவனா தூதனை காட்டிலும் சற்று சிறுவனா நம்ம படிச்சிருக்கிறாருன்னு சொல்ல பாருங்க. யோவான்ல படிச்சிடலாம், அப்புறம் ஆதிக்கு போகலாம். என்னது 1ஆம் அதிகாரம் யோவான்ல சங்கீதம் 8 அப்புறம் வாசிக்கலாம். யோவான்ல பாருங்க, ஒரு நாள் ஒருபோதும் அவரை நம்ம பார்க்க முடியாதுன்னு ஒரு வாக்கு. 18ஆம் வசனம் வாசிக்கலாம்.
யோவான் 1:18. ఎవడను ఎప్పుడైనను பாருங்க, தேவனை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. తండ్రి రొమ్మున్న அதிதீய குமாరుడైన ఆయన మనకు బయలుపడ్డారు. அவர் குமாரன் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, காண்பிச்சு நம்மை அவரு பார்க்கும்படி நமக்கு செய்திருக்கிறார். எப்படி நம்ம பார்க்க முடியும்னா, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம சொல்லும்போது அவர் நம்ம மத்தியில் வந்து பிரகாசம். பாருங்க, இது வாசிக்கலாம். 8 சங்கீதம். சற்று சிறுவனா படிச்சேன்னு பாருங்க, தேவதூதரை காட்டிலும் 8 பாருங்க, 16:8. அது எபிரேயர் 2ல கூட 2ல கொடுக்குது பாருங்க, எபிரேயர்ல கொடுக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கலாம். 5ஆம் வசனம் பாருங்க. 8 சங்கீதம் 8:5. దేవుని కంటే వాణిని కొంచెము తక్కువ వాణిగా చేసి మహిమ ప్రభావం వానికి కిరీటముగా ధరించి ఉన్నాను. అది 4వ వచనం பாருங்க. 4వ సంగీతం பாருங்க. నీవు మనుషుని జ్ఞాపకము చేసుకొనుటకు వాడు ఏ పాటి వాడు, నీవు నరుపుత్రుడు దర్శించుటకు ఏ పాటి వాడంట. பாருங்க, அப்புறம் பாருங்க, దేవుని కంటే எத்தனை அவசரம் இல்லை, 5ஆம் அவசரம் வாசிச்சுங்க. దేవుని కంటే వాణిని பாருங்க, దేవుని కంటే వాణిని కొంచెమగా తక్కువ వాణిగా చేసితివి. దేవుని காட்டிலும் சற்று சிறுவனை யாரை உண்டாக்கினார்னா, அந்த தூதனை உண்டாக்கினாங்க. நம்ம பார்த்தீங்களா எசேக்கியேல்ல இப்போ பார்க்கும்போது தேவனை காட்டு சிறுவனை மனசில் தான் நினைச்சானோ. தமிழ் அப்படித்தான் சொல்லப்படும். அப்போ மனசில் நினைச்சதுக்கே அவன் மனசு மாறாதவனா இருக்கிறான் சாத்தானவன். இது வரைக்கும் மாறானா அவனுக்கு பெருமைனால என்ன பண்ண, தேவன் சிங்காசனத்துக்கு முன்ன நானும் என்ன பண்ணுவேன், சிங்காசனத்தை போடுவேன் என்று போடும்போது தான் அவனை தேவன் என்ன பண்ணாருங்கோ, சற்று சிறுவனா படிச்சாங்க. ஆனா அவன் அந்த தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவீங்க பாருங்க. அப்புறம் 8:6 వచనం వాసిగా பாருங்க. నీ చేతి పనుల మీద వానికి అధికారం ఇచ్చి ఉన్నావు. நம்ம எல்லா வேலை செய்யறதுக்கு மேல தேவன் என்ன பண்ணாருங்களா, அதிகாரம் கொடுத்தாங்க. எல்லா அதிகாரம் நம்ம கையில கொடுத்துருக்கோம். இயேசு நாமத்துல இங்க பார்த்தோம்னா, என் நாமத்தினால் நீங்க என்ன பண்ணீங்க, பிசாசே துரத்துனீங்க, தீர்க்கதரிசனம் சொன்னீங்க, அநேக அற்புதம் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன். அதே பாத்தீங்களா, இந்த தேவன் நம்ம பார்த்து சொல்லிட்டா இவ்வளவுதான் நம்ம பண்றோம், எவ்வளவு பிரயாசப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், தேவனுக்கு என்று செய்யறோம். ஆனா உள்ளத்திலேயோ நமக்கு உண்மை இல்லாதனால அவர் எப்படியாப்பட்டவர் என்று நம்ம தெரியாம நமக்காகவே நம்ம செய்தோம்னா தேவனுடைய ஊழியம் அது கெட்டு போகிறதா இருக்குது. நமக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. தேவனுக்கு என்று அதிக 15ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தில் பாருங்க, தேவனே தேவனே எனக்கு என்று அல்ல, எல்லாம் உங்க மகிமைங்க. பாருங்க 15:1 பாருங்க, 1 இல்லை 2 பாருங்க. మాకు కాదు ప్రభువా, మాకు కాదు அப்படின்னு அது இல்லை. 115 பாருங்க. இதா பாருங்க, தமிழ்ல தெலுங்குல வைத்து வாசிங்க. మాకు కాదు మాకు కాదు యెహోవా, మీ కృప సత్యమును బట్టి నీ నామానికి மகிமை கல்லுன்னு காக்கா. பாருங்க, ரொம்ப புரிஞ்சுக்கலாம். அதுல கூட வருதுங்க. என்ன பண்றாருன்னா, எங்களுக்கல்ல எங்களுக்கு தமிழ் வாசிமா அதே பாருங்க, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உமது கிருபை நிமித்தம் உமது சத்திய நிமித்தமும் உமது நாமத்துக்கே மகிமை வரணும். யாருக்கு நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு இது நான் இங்கே நின்று பேசுனா இது யாருக்கு மகிமையா? தேவனுக்கு மகிமை, நம்மளுக்கு இல்லை. அவர் கிருபைக்காக மகிமை, அவர் தயவுக்காக மகிமை, அவருக்கு மகிமையா நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதா இருக்குது. எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதா இருக்கு. நம்ம மனுஷங்க நம்ம சற்று சிறுவனா தேவன் படிச்சாரு. ஆனா அந்த சிறுவனுக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்றாரு.
வாசம் பண்ணது மட்டுமல்ல, அவர் மகிமை பண்ணணும்னு ஆசைப்படுகிறார். நம்ம எல்லாம் மண்ணுக்கு மண்ணு. இதில் பாருங்க 100ஆம் சங்கீதத்தில் பாருங்க, நீங்கள் மண் என்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மறந்து போகாதீங்கன்னு நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்க. பாருங்க வாசிக்கலாம், மண்ணு நீங்கள் நினைவு கூறுங்க. பாருங்க வாசிக்கலாம். மனமும் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாயிக்க. நம்ம எல்லாம் உண்டாக்கப்பட்டோம், அவன் சிருஷ்டிக்கப்பட்டோம். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சிகளுடைய ஆடுகளாமா இருக்கிறோமே. நம்ம அவரு மேய்க்கிற இடத்துக்கு அவதான் நல்ல மேய்க்க, நல்ல இடத்துல மேய்ச்சி நம்ம புல்லுள்ள இடங்களை நம்ம என்ன பண்ணுவாருங்க, அமர்ந்த தண்ணீர் எடுத்து கொண்டு போய் இது ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தும்படி ஒன்றை வாசிச்சுலாம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். அதில் நம்ம உயர்த்து, அவர் நம்ம உயர்த்தும்படி அவர் பலத்து கரத்தில் அடங்கி செய்வீங்கன்னு ஒரு வசனம் இருப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் 13ஆம் பாருங்க. ஆறாவது வசனம் வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த அடங்கி இருக்கிற வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் வேணும். அங்க பார்த்தோம்னா என் சத்தத்துக்கு, என் குமாரன் சத்தத்துக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க. இங்க அடங்கி இருங்க. இந்த அடங்கி இருக்கிற வாழ்க்கை நம்ம எப்பவுமே உயர்த்தும். அவனும் என்ன பண்ணான், தேவன் சிங்காசனத்துக்கு முன்ன என்ன பண்ணான், தன்னை உயர்த்துக்கணும். உயர்த்துகிற எவனும் என்ன பண்ண, யாக்கோபு 4:10 வாசிக்கும் போது தன்னை தான் உயர்த்துகிற எந்த மனுஷன் என்ன பண்ணுவானா, தாழ்த்தப்படுவான். அப்படியே மத்தியில கூட நம்ம பார்க்க முடியும். 13:10-12 பார்க்க முடியும். அங்க கூட என்ன பண்றா, நீங்க தன்னை யாரெல்லாம் உயர்த்துறாங்களோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தாழ்த்தப்படுவாங்கன்னு சொல்லியிருக்குது. நம்ம தாழ்த்தும் போது நம்ம ஊழியம் பெருகும், நம்ம வாழ்க்கை பெருகும், நம்ம குடும்பம் வளைத்து. அதுக்குதான் அவர்களை ஒடுக்கினார்களாம். ஆனா தேவனும் அவர்களை என்ன பண்ணாங்களாம், வித்தி அடி செய்தார். நீங்க பள்ளிக்கு பெருகி நீங்க என்ன பண்ணுங்க, பூமியை நிரப்புங்க, நீங்க ஆட்கொள்ளுங்கன்னாங்க தேவன், இல்லைங்களா? நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த அதிகாரம் விருதா நம்ம பயன்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு ஒண்ணு புரியாது. சாத்தான் வீணா பண்ணிட்டான், இல்லைங்களா? அவன் மனசு மாறுவானான்னு பார்த்து கடைசி வரைக்கும் மாறான் இல்லையா? நம்ம வெளிப்பத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். அவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், மாற மாட்டான், தேவனுக்கு தெரியும். ஆனா நம்ம மனசு மாறி, அதனால்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நம்ம பேசுற ஒவ்வொரு பாவங்கள் என்ன பண்ண முடியாதா, மன்னிக்கப்படாதான். ஆனா தேவன் நம்ம பாவி என்று நினைச்சு தேவன் என்ன பண்ணிருக்கா, இறக்கங்கனால நம்ம முடிச்சூட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவர் சமூகத்துல நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இதுல பாருங்க, அதுல 1 பேதுரு 5:8 பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளங்களா இருங்க, விழுத்திருங்க, ஏனெனில் உங்க எதிராளியானவன் பிசாசானவன் பாருங்க, முதல்ல ஆதி சர்வத்துல இருந்து, ஆதி ஏதன் தோட்டத்துல இருந்தவன், இல்லைங்களா? நம்ம பார்த்தோம்னா ஏதன் தோட்டத்துல இருக்கிறான். இங்க என்ன பண்றான், இப்போ வரைக்கும் அவனுடைய பவர் என்ன பண்றான்னா, எதிரி ஆளவன் என்ன பண்ணான், எவனோ இல்லைங்களானா, யார் இதுல மோசமா இருக்கிறாங்களான்னு இல்லைங்க, ஜாகிரதை இல்லாதவங்களை என்ன பண்ணான், அவன் பக்கமா இஷ்டத்துக்கு பண்ணிடுவான். இல்லைன்னா நம்ம அதுக்கு தான் பாருங்க, தெலுங்குல ரொம்ப அருமையா சொல்லுது, నిర్మలమైన బుద్ధి గలవారై వెలుగుగా ఉండి మీ విరోధిని అపవద్దిని గర్జించి సింహం వలె ఎవరిని మింగుదుమ అని வெத்திக்கு திருவிழாடுச்சுனார். திரும்பதான் முடியும் அவனால. நம்ம ரொம்ப உஷாரங்களா இருந்தா தேவனுக்குள்ள வசனத்தை பார்த்து நம்ம பார்த்து தேவன் ஏசு கூட சொன்னாருங்க. அவன் 1 நிமிஷம் காட்டாங்க ஏசுக்கு, என்ன பண்ணாங்க, இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு, யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது, உலகம் அவன் கையில் கொடுக்கப்பட்டு இருக்குது. அதனால் உலகத்தை பார்த்து நம்ம பார்க்கலாம். அதை காட்டில் சுத்தி பண்ணவர் நம்ம கொடுக்க அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரு. நீ சொன்னா நடக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. எதையுமே நீ பேசுற வார்த்தையினால் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்க கையில அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரம் நம்ம அப்பா பிள்ளைங்க, சிங்கம் அப்பா இருந்தா சிங்கக்குட்டி என்ன இருக்குங்க, சிங்கமா தான் இருக்கும். அப்போ நம்ம பிதாவாக தேவன் ரொம்ப பவர்ஃபுல்லவர்.
இவன் எந்த அதிகாரம் இல்லை. எவனோ விலங்கலான்னு யாரை பார்த்து தேடுறான்? யார் பலவீனமாக்குறாங்களோ, யார் சத்தியத்தில் இருக்கிறாங்களோ, சத்தியம் இல்லாதுக்கிறாங்களோ அவங்களே ஒன்றா விழுங்கலாம். ஆனால் நீ சத்தியத்தில் உறுதியான எபேசில் நல்ல வசனம் வந்து அவருடைய கவர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணியிருக்கணுமா, தரித்து கொண்டு நம்ம எதிரான சாத்தான நமக்கு எல்லாமே போர் ஆயுதுங்க. நம்ம ஒரு மிலிட்ரிக்கு போகும்போது பார்த்தோம்னா எல்லாமே கொடுப்பாங்க. கண்ணு எதுக்கு அவன் மிஞ்சி தான் எதிர்க்கு சுட முடியும். எதிரி வந்துட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஆபத்தாக இருக்கும்போது தான் அவன் ஃபைன் பார்க்கணும். எல்லாருக்கும் இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா போலீஸ்காருக்கு எஸ்ஐக்கெல்லாம் பார்த்தோம்னா துப்பாக்கி, ஐசிக்கெல்லாம் துப்பாக்கி இருக்கும் போட்டு யாரை நான் எடுத்து கவான் சுட்டு முடியுமா? அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது இல்லைங்களா? அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. யாரை சொல்லணும், யாரை சொல்கிறான், அவனுக்கு பிஞ்சு வருகிற ஆபத்து இருந்தால் எடுத்து சொல்லலாம். அதுக்குன்னு இருக்குதுன்னு எடுத்து பண்ண முடியாது. போலீஸ்காரனா இருந்தால் கூட அவனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்குன்னு ரூலுக்கு சில திட்டங்கள் இருக்கு. நமக்கு கூட அதிகாரிக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அது எப்போ பயன்படுத்தணும்னு அவனுக்கு தெரிஞ்சாதான் அது பயன்படுத்த முடியும். வேதம் நம்ம கையில் இருக்குதுன்னு நம்ம கூட என்ன பண்ண முடியாதுங்க, எதுவுமே துஷ்மிருகமாக நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கேரோபீங்க நீ அபிஷேகம் பண்ணவன் என்று நம்ம பார்த்தோம். யார் அபிஷேகம் பண்ணுங்க? தேவனே அபிஷேகம் பண்ணி வச்சாருங்க. அவர் தேவ தூதர்களுக்காக என்ன பண்ணோம், எல்லாருமே லீட் பண்ணி அவன் வழிநடத்த நான் காணப்பட்டான். ஆனால் வழி விலகவனா இருந்தான். ஆனால் தேவன் என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் மன்னிச்சு எதுக்கு இங்க சாத்தானே விட்டுக்கிறாரு, தேவனும் இருக்கிறாருங்க. ரெண்டு காரியம் இருக்குது இல்லைங்களா? ஏன் சாத்தான் இல்லாம அவனை எடுத்துட்டா எல்லாருக்கும் ரசிக்கப்பட்டு முடியும், யாருக்குமே எந்த தொல்லை இல்லைங்களா? முதல்ல ஆதாம் கிட்ட கூட வந்து பார்த்தா அந்த பயத்தை கூட சாப்பிட்றதுக்கு முன்ன தேவன் தடுத்துக்கலாமா இல்லைங்களா? தேவன் முடிஞ்சிருந்தா தடுத்துக்கலாம். ஆனா யாருமே தேவன் என்ன பண்ணுங்க, தன் சுயத்துக்காக விட்டுறாரு. உன் இஷ்டம்பா, நீ சாப்பிட்டனா சாப்பிடு, இல்லை கட்டி. இப்போ கூட நம்ம மனம் திரும்பி நீ ஏற்றுக்கும் போது ஒரு பாவி நிமித்தம் என்ன ஆகுதா, பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்போ நம்ம மனசு மாறி தேவனுக்காக வாங்கணும். அப்போதான் சொல்வாருங்க, இந்த உலகத்தை விட்டு நம்ம பரலோகத்துக்கு போகும்போது, இங்க இந்த பூமியில பிசாசு இருக்கும்போது எனக்காக பயந்துங்கோ, எனக்காக புத்துமனமா வாழ்ந்துங்கோ, எனக்காக நீதியா இருந்துங்கோ அப்படின்னு தேவன் சாட்சி கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தோம் உலகத்துல, பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் இவ்வளோ பாடுபட்டு ஒரு கலெக்டர் ஆகிறதுக்கு இவ்வளோ படிச்சிருப்பாங்க. எல்லாரும் கலெக்டர் ஆகிக்க முடியுமா? முடியாது. அப்போ கலெக்டர் போல காட்டிலும் நம்ம இந்த உலகத்துல பரலோக ராஜ்யம் போனோம்னா இவ்வளோ பிரயாசம் தான் பண்ணணும். ஆனா பிரயாசப்படும் போது நம்ம பிரயாசத்துக்கு தகுந்த அதிகம் செடினாலே கனிகளை அறிவிங்கன்னா, நம்மளுடைய கனி எப்படியாப்பட்டதா இருக்கணும், நல்ல கனியா இருக்கணும். திராட்சை செடி கனியா இருக்கணும், அத்தி பயம் கனியா இருக்கணும். ஆனா முள்ளு செடியுடைய கனி இருந்தா அது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அது இடத்துல கூட யாரும் போக மாட்டாங்க, போய் கொடுத்துடப்பா அப்படின்ட்டு ஒதுங்கி போறவங்களா இருப்போம். உன் கனியினால உன்னை அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கனி எப்படியாப்பட்டதா இருந்தா, நாம் கனி கொடுக்குறீங்களா இருந்தா தேவன் என்ன பண்ணுவாருங்க, நீங்கள் கனி கொடுக்கறதுனால என் பிதா என்ன பண்ணுவாருங்க, சந்தோஷப்படுவாருங்க. அப்போ நம்ம அவரை சந்தோஷப்படுத்துங்களா இருக்கிறதுக்கு தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். அவர் ராஜ்யத்தை கட்டத்துக்காக அழைச்சிருக்கிறார். நீ தேடும் போது அதான் லாஸ்ட் ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் வாசிக்க முடியலாம். 7 அவன்கிட்ட திரும்ப இன்னொரு வாய்ப்பு வாசிக்க பாருங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். நம்ம தேட அவர் வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் கேட்க நம்ம என்ன பண்றோம், அதிகமான. இப்ப பாருங்க, நம்ம பவுல் பார்த்தீங்களா, என் கிருபை உனக்கு போதும்னா அவர் கிருபை நமக்கு எத்தனை சோதனை தான் இருக்கும், பாதை தான் இருக்கும். ஆனாலும் பவுலுக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் வீழ்ந்தாலும் எழுந்திருக்க செய்கிறார். நான் இல்லாத இருக்கிற மாதிரி நான் தெரியும், ஆனா நான் அநேக பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் சொல்றேன். அப்போ நம்ம இல்லாதவங்களா தான் தெரியும், இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இருக்கிறது போல தேவன் என்ன பண்ணுவாங்க, அவர் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, இல்லாதது இருக்கிற போல அளிக்கிற தேவன் நம் தேவன். நம்ம இல்லாதது உருப்பாத்துன தேவன். நம்ம தேவன் எப்படியாப்பட்டவங்க, இல்லாத பார்த்து வானத்தை பார்த்து ஒரே வார்த்தை சொன்னாருங்க, என்ன ஆயிடுச்சுங்க, வானம் உண்டாயிடுச்சு, பூமி உண்டாயிடுச்சு, சமுத்திரம் உண்டாயிடுச்சு, எல்லாமே உண்டாகுதா என்று தான் சொன்னாங்க. அப்படி படைச்ச தேவன் நாம் கூட அப்படி அந்த மேல எல்லாவற்றிலும் நம்ம பார்த்தோம். நம்ம 8ஆம் அதிகாரத்துல சற்று சிறுவனா இருந்தாலும் அது மேல எல்லாத்து மேல என்ன பண்ணாங்க, அதிகாரம் கொடுத்துருக்க. அந்த அதிகாரத்தை நாம் கரெக்டா பயன்படுத்தும் போது நம்ம அந்த அதிகாரத்துக்குள்ள தேவனும் பிரிப்படுகிறார், நாமும் அதில் சந்தோஷப்பட தேவனே உதவி செய்கிறார். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்த எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப கூட நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ண, உங்களுக்கு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன இருக்குது, அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி
அப்புறம் என்ன ஆகுங்க 6 நாள் நம்ம உலகத்திலாம் வாயிடும். அந்த உலகத்தில் வாயும் போது இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கணும். நம்ம அவருக்காக வாழறதுக்கு தேவன் கிருபை தரும்படி அவருடைய கிருபை அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம எல்லாவற்றையும் காக்கிறதுக்கு தேவனே பெரிய காரியங்கள் செய்யும்படி நம்ம வாழ்க்கையில் எது செய்தாலும் அவர் இடத்துல கேட்டு செய்யுங்களா இருக்க. இந்த 7ஆம் அதிகாரத்தை முற்றிலும் நம்ம எதோ கேட்குறோம், உலகத்தின்படி கேட்காம அது நம்ம மத்திய 6ஆம் அதிகாரத்தை படித்தோம் இல்லைங்களா? அந்நியான போல் நம்ம கேட்கக்கூடாது. தேவனை புரிஞ்சுங்களா, தேவனுக்கு எது பிரியன்றது கேட்டு அவர் இடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழறதுக்கு தேவனே நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்வார் என்று சொல்லி முடித்துக் கொள்ளுங்கள். தேவனே மகிமைப்படுங்க. எல்லாரும் என்ன ஒரு பாடல்